ஓ நமச்சிவாய். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதிகமாகவே உள்ளது. அதுக்கு ஏற்றது போல கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு அருமையா உள்ளது. பொதுவா ராசிநாதன் எப்போதும் போல குரு 6ல மறைஞ்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பேரு புகழ் மதிப்பு மரியாதத்துல பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. குடும்பஸ்தானாதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா குடும்பத்துல தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை ஏற்படும். சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிற சிறப்பான முறையில உருவாகும். குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதால தனஸ்தானங்கள் உயர்றது, உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பேரு புகழ் உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் இறுதி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் அப்படிங்கிறது மெகா கூட்டணியில அங்க இருக்கு. சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு, இந்த 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிற சிறப்பான முறையில ஏற்படும். 4ஆம் இடம் ரொம்ப வலுத்து இருக்கிறதால பாத்தீங்கன்னா வீண் விரைய செலவுகளை குறைக்கக்கூடிய நிலை ஏற்படும். வீடு வாசல் வண்டி வாகனம் தோட்டம் துறவு அசையா சொத்துகள் யோகம், இதனால லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வீடு கட்ட முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வீடு கட்டலாம். வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த மாதத்துல வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு பிறகு 8ல மறைஞ்சி நீசம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு வீண் விரைய செலவுகள் ஏற்படுத்துறது, குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துறது, குழந்தைகளுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, உங்க பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துறது, இது போல நிலை பொதுவா ஏற்படுத்தும். பொதுவா இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்குள்ள சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள், அதனால பிரிவு நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 6ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, 4ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறது. இது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தினாலும் பாத்தீங்கன்னா பொதுவா கடன் பெற்று ஒரு சில வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய அடிப்படை தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கறதுக்காக கடன் பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடனால பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடன் சுமை அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு. கடனால ஓடி ஒளியறதோ, கடனால செல்போன் ஆஃப் பண்றதோ, கடனால பாத்தீங்கன்னா மன உளைச்சல் ஏற்படுறதோ, இது போல சூழ்நிலை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல நீச நிலையில இருக்கிறதால, நீசம் அடைந்து நீச பங்க ராஜ யோக அமைப்பு ஏற்படுறதால கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவு நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. ஒரு சில வாக்குவாதங்கள் வந்தாலும் யாராவது ஒரு நபர் விலகி செல்றது ரொம்ப நல்லது. நண்பர்களால விரைய செலவுகள் ஏற்படுறது, நண்பர்களை பகச்சிக்கிறது, உறவினர்களை பகச்சிக்கிறது, இது போல சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா பொறுமையா நிதானமா போறது நல்லது. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பாக்கியஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதால 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சுகஸ்தானத்துல இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உச்ச நிலையில இருக்கிறாப்ல 5ஆம் இடத்துல அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஏற்கனவே நான் அரசு பணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த துறையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள், இது போல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும்.
அங்காளி பங்காளி பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை ஏற்படும். தந்தை வர்க்கத்தால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. கோவில் குளங்கள் அதிகமா இந்த மாதத்துல செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல, 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் பாக்குறாப்ல, குருவும் அங்க பாக்குறதால பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பான முறையில ஏற்படும். இது வரைக்கும் வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மன உளைச்சல், இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அப்படிங்கிறது குறையும், பணி சுமை அப்படிங்கிறது குறைந்து மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை ஏற்படும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அது தனியார் துறையில இருந்தாலும் சரி, இல்ல அரசு துறையில இருந்தாலும் சரி, பணி சுமை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபங்கள் ஏற்படுறது, அடுத்த கட்ட நகர்வுக்காக வேலை செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல உச்சமடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிருச்சு, 2வது திருமணத்துக்கு நான் வரன் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க வரன் தேடினீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகரமா முடியறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த சகோதரர்களால உங்களுக்கு பாத்தீங்கன்னா காசு பணம் கிடைக்கிறது, பொன் பொருள் கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 12ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல நீசம் அப்படிங்கறதால பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்துல இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம். இருக்கிறத வச்சு நீங்க அனுபவிக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான அம்சங்கள் அதிகமா இருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுவதால பாத்தீங்கன்னா பேரு, புகழ், பண உயர்வு அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும் என்று கூறி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் நீச நிலையில இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.